அத வீட்ல எப்படி சொல்றதுன்னு குழப்பத்துல இருந்தேன். நீங்க தான் வந்து நான் புலம்பிட்டு இருக்கிறத பார்த்து உங்களோட எண்ணத்தை நீங்க நிறைவேற்றிக்கிட்டீங்க. இப்ப தப்பு வெளியே தெரிஞ்சதும் என்ன கூட சேர்த்துக்கிறீங்களா? ஏய், என்னடி நீ தானே அவனை லவ் பண்றேன்னு சொன்ன? அவனை கல்யாணம் பண்ணிக்க ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்கன்னு நீ தானே வந்து என்கிட்ட கேட்ட. இப்ப என்ன மொத்த பழி என் தலை மேல போட்டுட்டு நீ நல்லவளாகலான்னு பாக்குறியா? என்ன நான் உனக்கு என்ன அவ்வளவு இலக்காரமா போயிட்டனா? இங்க பாருங்க, என் பேத்தி முகத்தை பார்க்காம என்னால இருக்க முடியல, சரியா சாப்பிட முடியல, சரியா தூங்க முடியல. அதான் ஒரு தடவை அவளை பாத்துட்டு போலான்னு வந்தா எல்லாரும் என்ன அடிச்சு துரத்தலான்னு பாக்குறீங்களா? என்ன நான் என்ன யாரும் பண்ணாத தப்பியா பண்ணிட்டேன்? என் பேத்திய பாக்கணும்னு அவ கூட இருக்கணும், அவ்வளவுதான். அது முடியாதுன்னா என் பேத்திய என் கூட வாரத்துக்கு ஒரு 4 நாள் அனுப்பி வைங்க. என்னது பேத்தியா? பேத்தி பிறந்து 8 வருஷம் ஆகுது. ஒரு நாள் கூட அவளை வந்து எட்டி பார்க்கணும்னு தோணல உனக்கு? 4 மாசத்துக்கு முன்னாடி வந்து இப்ப வந்து உறவு கொண்டாடிட்டு இருக்க. இத பாரு, இன்னும் ஒரு நிமிஷம் நீ இங்க இருந்த அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். முடியாது முடியாது முடியாது, என்னால போக முடியாது. என்னது போகவா முடியாது? ஆமா ஆமா, என்னம்மா நீங்க? வேண்டாமா? ஐயோ மித்ரா, நீதாம்மா என்ன காப்பாத்தணும். எல்லாரையும் அடிச்சு துரத்துறதுலயே குறியா இருக்காங்க. மித்ரா, உன் பிறந்த நாள் அதுமா உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன இந்த வீட்டை விட்டு மட்டும் அனுப்ப வேண்டான்னு இவங்க கிட்ட சொல்லு. நான் உன் கால்ல வேணா விழுறேன் மித்ரா. அம்மா என்னம்மா நீங்க? பெரியவங்க நீங்க ஏன் கால்ல போய் விழறீங்க? ஐயோ இல்ல மித்ரா, நீ சொன்னா இவங்க எல்லாரும் கேட்பாங்க. நான் இந்த வீட்லயே இருக்கிறதுக்கு நீ எனக்கு ஒரு வழி பண்ணி கூட. ப்ளீஸ் ப்ளீஸ் மித்ரா. அம்மா இவங்கள பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குமா? மித்ரா சொன்னா கேளுங்க. இவங்களை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சு இவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணாதீங்க. இவங்களால பட்டதெல்லாம் போதும். சார் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா இப்ப அவங்க திருந்திட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேக்குறாங்க சார். நான் வேணா எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேக்குறேன், என்ன மன்னிச்சுட சொல்லு மித்ரா. ஐயோ ஐயோ அம்மா இருங்கம்மா. சார் பாருங்க சார், மன்னிப்பு கேட்கும் போது அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கிறது தான் சரியா இருக்கும். என்ன மன்னிச்சிருங்க. ஹாப்பி பர்த்டே மித்ரா. தேங்க்யூ சார். வெல்கம். இப்படி கேக்கெல்லாம் கட் பண்ணி கிஃப்ட் கொடுத்து என் பர்த்டேவை ரொம்ப ஸ்பெஷலா மாத்திட்டீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அக்கா கேக் கட் பண்ணுங்க, எல்லாருக்கும் கொடுத்துடலாம். சரி. தேங்க்யூ. அம்மா கேக் எடுத்துக்கோங்க. என்னம்மா யோசிச்சுட்டு இருக்கீங்க? கேக் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.
கேக் சாப்பிட்டோம்ல, எல்லாரும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ம். அட வாங்க எல்லாரும் செல்ஃபி எடுத்துக்கலாம். வாங்க வாங்க. வாங்கம்மா, இப்படி வந்துருங்க. வா விக்ரம். சூப்பர்மேன், நீங்களும் வாங்க. வாங்க சூப்பர்மேன். வாங்க. இப்படி மூஞ்சு ஃபுல்லா படுற மாதிரி கேக்க சாப்பிட்டு வச்சிருக்கேடா. ஐய, மூக்குல கூட கேக்க பாரு. கேக்க மூக்காலையா சாப்பிடுற? ஐயோ, அறிவு கொழுந்து மம்மி. கேக்க யாராவது மூக்கால சாப்பிட முடியுமா? அப்ப ஏன்டா மூக்கு ஃபுல்லா கிரீம் கிரீமா இருக்கு? அதெல்லாம் ஆர்வத்துல சாப்பிட்டது மம்மி. ம்? என்ன வினய் அங்கிள், நீங்களும் கேக்க மூக்கால சாப்பிட்டீங்களா? என்ன மாப்ள, தின்ன பர்த்டே கேக் வயித்துக்குள்ள சிரிக்கலையா? யோ போயா, நீ வேற. சரி, அப்ப நான் போய் ஒரு டீ சாப்பிட்டு வரேன். இல்லையா, நீ வேற. சரி, என்ன விஷயம் சொல்லு. நான் யார பத்தியா சொல்ல போறேன்? எல்லாம் என் பொண்டாடி மித்ரா இருக்கல, அவளை பத்தி தான். என்ன பண்ண சொல்லு. அவ என்ன பண்ணல நீ சொல்லு. யோ, அவ என்ன ஒரு மாதிரி தெளிய வச்சு அடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு குழப்பத்திலே வச்சிருக்காயா? அதாவது நீ சொல்றத பார்த்தா உன் பொண்டாட்டி சில சமயம் உன்னை பார்க்கும்போது அப்படியே ரசகுல்லாவை ருசிச்சு கடிச்சு சாப்பிட்ட மாதிரி உன்னை பாக்குறா. சில சமயம் இந்த கமர் கட்டை கடு முடுக்குன்னு கடிச்சு சாப்பிட்ட மாதிரி கடுப்பா பாக்குறா. அப்படிதானே? ஆமாம் சார், அதேதாயா. இதுக்கு ஒரு வழி இருக்கு மாப்ள. சொல்லுமாம் சார். என்ன? பேசாம இந்த மாதிரி சிங்கிளா இருந்துற. என்னடா முறைக்கிற? ரீலி மாப்ள, சிங்கிளா இருந்துரு. நல்லதுதான் சொல்றேன். என்ன ஜாலியா பயல. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? போட்ட சும்மா டென்ஷன் ஆகாத மாப்ள. பின்னா மாப்ள, நானும் பார்த்துட்டே இருக்கேன். அந்த 10வது படிக்கிற ஸ்கூல் பையன் கூட படிக்கிற பொண்ணை கரெக்ட் பண்ற மாதிரி இந்த பூ படம் வாங்கி கொடுக்கறது, 10வதுக்கு என்ன கோயிலுக்கு போய் அன்னதானம் கொடுக்க சொல்றது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க. இது பாரு, உன் பொண்டாட்டி இதுக்கெல்லாம் மசி மாட்டா. அவளை வேற விதமா டிஃபரெண்டா தான் டீல் பண்ணணும். ஆமா மாப்ள, உனக்கு கல்யாணமே ஒரு குழந்தை இருக்கு. நீ என்ன ஸ்கூல் படிக்கிற பையனா? உன் பொண்டாட்டி இப்படி எல்லாம் டீல் பண்ண பார்த்தாது. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஏதாவது அதிரடியா டீல் பண்ண மாப்ள. அதிரடியானா வேற என்னையா பண்ண சொல்ற? என்ன பண்ணணும்னா, அது நீ என்ன எல்லாத்தையும் என்னைய கேட்டுட்டு இருக்க? நீயே யோசி, எனக்கு ஐடியா வரும். ஐடியா வரப்ப நான் உனக்கு சொல்றேன். அது வரைக்கும் நீயே யோசிச்சு பண்ணா நான் அதிரடியா பண்ணணும். நல்லா யோசி மாப்ள. இல்லன்னு வச்சுக்கோ, அப்புறம் நீ கடைசி வரைக்கும் டிரைவரா இருக்க வேண்டியதா, நான் இப்படியா செக்யூரிட்டியா இருக்க வேண்டியதா. அப்படிங்கிற? ஆமா மாப்ள, அப்படிதான் சொன்னேன். எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் கேட்டுட்டு அப்படியா அப்படிங்கிறியான்னு கேக்குற? வினய் அங்கிள், சொல்லு விக்ரம். நான் ஒன்னு கேட்பேன், நீங்க கோச்சுக்க கூடாது, ஓகேவா? என்ன விக்ரம், கேளு. நான் எதுவும் கோச்சுக்க மாட்டேன். உன்கிட்ட போய் இந்த அங்கிள் நான் கோச் பண்ண? இல்ல அங்கிள், இன்னைக்கு மம்மிக்கு பர்த்டே. காந்திமதி பார்ட்டில இருந்து தேனாக்கா வரைக்கும் எல்லாருமே gift கொடுத்தாங்க. நீங்க ஏன் இன்னும் ஒரு gift கூட கொடுக்கல? அது சாரி விக்ரம், நான் மறந்தே போயிட்டேன். சரி, இப்ப நான் உனக்கு ஒரு gift கொடுக்குறேன். அதை அப்படியே எடுத்துட்டு போய் மம்மிட்ட கொடுத்துறியா? இந்நேரத்துக்கு எங்க போய் கிஃப்ட் வாங்குறது? சூப்பர் கிஃப்ட். விக்ரம், இந்த கிஸ் எடுத்துட்டு போய் மம்மி கிட்ட கொடுத்துட்டு ஹாப்பி பர்த்டே மித்து குட்டின்னு சொல்லணும். ஓஹோ, மித்து குட்டியா? இங்கேயும் அதே சாங்கா? ஒருவேளை மாளவிகா சொன்ன மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஒரே நேரத்துல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதோ? ஆக கூடாதே, ஆட்டத்தை கலைப்போம். ரைட் மாப்ள, பனி தலையில இறங்குது. நான் போய் தூண்ட போட்டுட்டு வரேன்.
காத்தோடு காத்தானு கண்ணே ஓம் சூப்பர்மேன், என்ன இதெல்லாம்? அது ஒண்ணும் இல்ல தானே, லைட்டா போர் அடிச்சுதா, அதான் நானும் செய்யறேன். வார்ம் அப் ஆமா ஆமா. வாமப்பா, என்ன குடிச்சிருக்கீங்களா? இதே நீ நினைக்கிற மாதிரி இல்ல, சும்மா லைட்டா. ஆமா தானே, லைட்டா ஸ்டார்ட் பண்ணி அந்த லைட் கொஞ்சம் பிரைட் ஆகி டைட் ஆகி போச்சு. ஹாப்பியா இருந்ததுக்கான காரணம் தெரியுமா தானே? வருஷம் ஊதா 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 பூ, ஊதா பூ. ஷோ, தயவு செஞ்சு அந்த பாட்டு பாடாதீங்க, வேற ஏதாவது நல்ல பாட்டு பாடுங்க. நல்ல ஊதா கலர் ரிப்பன், உனக்கு யாரு அப்பன், உனக்கு யாரு அப்பன், அட ஊதா கலர் ரிப்பன், உனக்கு யாரு அப்பன். காப்பி நல்லா இல்லையா? கீழே ஊத்தல, உன் தலையில ஊத்த போறேன். யோ, நேத்து நைட்டு வேண்டாம் சொன்னாலும் கேட்காம எனக்கு ஊத்தி விட்டல, அதுதாயா ஊத்து. என் தலையில ஊத்து, முதுகுல ஊத்து, அங்க ஊத்து, இங்க ஊத்து, எங்க வேணா ஊத்து. ஏன் ஊத்த மாட்டேன்? நேத்து சரக்கு அடிக்கிற மாப்பிள்ளான்னு கேட்டதுக்கு வேணான்னு சரக்க கிளாஸ்ல ஊத்தணும்னு கபக்கன் எடுத்து குடிச்சிட்டேன். ஊத்துனதுக்கு அப்புறம் வேணான்னு சொல்ல வேண்டியதானே? நல்லா குடிச்சிட்டு மப்பு ஏறினதுக்கு அப்புறம் அந்த ஆட்டம் போட்டுட்டு என்ன விட்டியா, என்ன எதுக்கு இழுத்தாருன்னு இப்போ வரைக்கும் எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. இப்போ எல்லா பழையும் அப்படியே என் மேல டெபாசிட் பண்றியா? ஆடணும், பாடணும், கொண்டாடணும், என்ஜாய் பண்ணுமா? யோ, என்னையா சொல்ற? எப்ப நடந்துச்சு இந்த கூத்தலாம்? ஆஃப் கம்மி அடிச்ச உனக்கு ஞாபகம் இல்லைன்னா ஃபுல்லுல முக்காவாசி அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கானா? எனக்கு எப்படி மாப்பிள்ள ஞாபகம் இருக்கும்? யோ, அப்ப இப்ப என்ஜாய் பண்ணணும்னு சொன்னது அது அது சரக்கு அடிச்சிட்டு பாட்டில் தூக்கி வீசும்போது அங்கங்க 4-5 சொட்டு ஒட்டி இருக்குல்ல, அந்த மாதிரி என் மெமரியில் அங்கங்க கொஞ்சம் ஒட்டி இருந்தது. அதான் உனக்கு கன்வே பண்ணேன். யோ மாம்சு, அப்போ உனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாதா? தெரியாது மாப்பிள்ள, சத்தியமா தெரியாது. சரி, இப்ப எது கேட்ட? இல்லையா, மித்ரா காஃபி எடுத்துட்டு மேல வந்தா, நானும் குட் மார்னிங் சொன்னேன். யோ, எதுவுமே சொல்லாம காஃபி அப்படியே நங்குன்னு வச்சுட்டு முறைச்சிட்டே போயிட்டா. அதான்யா, மித்ரா எதுக்காக நம்ம மேல கோவத்துல இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உனக்கு கேட்டேன். அதேதான் மாப்பிள்ள நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு காப்பி கொடுக்கும்போது கூட அவளோட 2 முட்டை கொண்டு அப்படியே கண்டு காப்பி கப்புக்குள்ள விளையாடுற மாதிரி அப்படியே முறைச்சு பார்த்துட்டு தான் கொடுத்தா. சூப்பர்மேன், இனிமே இந்த வாட்ச்மேன் கூட எல்லாம் பேசாதீங்க. நீங்க முதல்ல கிளம்பி வாங்க. 1 மினிட். இந்த வாட்ச்மேன் கூட சேரக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு இந்த வாட்ச்மேன் அப்படியே கெட்டவனா போயிட்டாரு. நல்லா இருந்த மனுஷனை ஊத்தி கொடுத்தது மட்டும் பத்தாம வீட்டுக்கு வேற கூட்டிட்டு வந்து ஆட்டம் பாட்டோன்னு அசிங்கப்படுத்தினீங்கல்ல, அது பத்தாதா? ஓ, அப்ப நைட்டு நடந்த விஷயம்லாம் உனக்கு தெரியுமா? ஆடு அதான் வந்து மாட்டிருக்கு. நைஸா பிட்ட போட்டு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க வினய். தேனு, என்ன தேனு சொல்ற? நைட்டு ஆட்டப்பாட்டம்லாம் நடந்ததா? இது எப்போ? ஓஹோ, அப்போ உங்களுக்கு நைட்டு என்ன நடந்துச்சுன்னே தெரியாதா? அவ்வளவு போதும் உங்களுக்கு. என்ன நடந்துச்சுன்னா, மாப்பிள்ள மறந்துட்டேன்னு சொல்லி சொல்லாம மறைச்சு வச்சிருந்தேன். இவ வந்து ஓடிடில ரிலீஸ் பண்ற மாதிரி எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி தொலைச்சிட்டாளே. அப்படியே இங்கிருந்து கிளம்பிட வேண்டியதுதான். யோ, பண்றதெல்லாம் பண்ணிட்டு நைஸா நழுவுறியா?
அவர் போகட்டும் விடுங்க. சரியான கெட்டான புடிச்சவரா இருக்காரு. நம்ம கூட வேலை பாக்குறவன் இந்த வீட்டுக்கு மருமகனா வரப்போறான்ற பயத்தெரிச்சல். வேணும்னே உங்களுக்கு சரக்கு வாங்கி கொடுத்து கெட்ட பேரை வாங்கி கொடுக்கலான்னு இருக்காரு. எனக்கு வேற வேலை இல்ல பாரு. ஹலோ வாட்ச்மேன், அங்க என்ன பார்வை? இன்னொரு வாட்டி என் சூப்பர்மேனை கூட்டிட்டு போய் சரக்கு கிரக்குன்னு ஏதாவது வாங்கி கொடுத்தீங்க, மாமா கிட்ட சொல்லி உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவேன். ஜாக்கிரதை. 75 கிலோ தூக்குறது கஷ்டம் மேடம். என்னது? இல்ல வேணாம் மேடம், தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணிடாதீங்க. இந்த வேலை போச்சுன்னா அப்புறம் நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்? இனிமே எனக்கு குடிக்கணும்னு தோணுச்சுன்னா நான் ஒரு 10-15 கிலோமீட்டர் அந்த பக்கமா போய் குடிச்சுக்கிறேன். டிரைவர் தம்பியை கூட்டிட்டு போய் டீ காப்பி கூட குடிக்க மாட்டேன். என்ன இவரை விடு, இந்த எல்லாம் ஒரு ஆளுன்னு. தம்பியோட கட்டம் கல்யாணத்தை பத்தி என்ன சொல்லுதுன்னா, திருமண வாழ்க்கையே இல்லாத நிலை ஏற்படும். மன வாழ்க்கை அமைய தடை ஏற்படும். இத நான் சொல்லல, புலிபாணியார் எழுதின சாஸ்திரம் சொல்லுது. அவர் சொல்றதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்ன சொல்றீங்க? அம்மா, இந்த பையனை பேசாம இருக்க சொல்லுங்க, இல்ல நீங்க கிளம்புங்க. அப்பாயின்மெண்ட் வாங்க மறந்துட்டு பேச்ச பாரு பேச்ச. பேசாம இருங்கன்னு தானே சொல்லி கூட்டிட்டு வந்தேன். இருங்க பேசாம, இல்லன்னா கொன்னே போட்டுருவேன். சாரி சாமி, நீங்க சொல்லுங்க. அதான் நான் முன்னாடியே என்னென்ன சொன்னேனோ அதெல்லாம் இந்த பையனோட ஜாதகத்துல எல்லாமே அமோகமா அமைஞ்சிருக்கு. போதா குறைக்கு வாய் மட்டும் கொஞ்சம் நீளம். அதனாலதான் இத்தனை வயசு வரைக்கும் இவருக்கு திருமணம் நடக்காமே இருந்திருக்கு. அப்படியே ஆகி இருந்தாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்காம போயிருக்கும். இந்த கஷ்டமான காலம் எல்லாம் வர்ற பங்குனிக்கு அப்புறமா பனி போல விலக போகுது. என்ன முறைக்கிறீங்க? எல்லாத்தையுமே தப்பு தப்பு சொன்னா அப்புறம் முறைக்காம என்ன பண்ணுவாங்க? நீ எல்லாம் ஒரு ஜோசியரா? சும்மா பட்டையும் கொட்டையும் போட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்க. ஐயோ, நான் ஒண்ணு தப்பா சொல்லல. கட்டம் என்ன சொல்லுதோ அதான் நான் சொல்றேன். கட்டம் சொல்லிச்சு, அது சொல்லிச்சு, சும்மா கண்டதையும் சொல்லிட்டு இருக்க. துபாக்கூர் ஜோசியரா இருப்போல, இதுல இவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா? அப்பாயின்மெண்ட்? யோ, ஏதாவது ஒன்னாவது கரெக்டா சொன்னியா? யோ ஜோசியரே, எனக்கு கல்யாணம் 6 வயசுல பையன் இருக்காயா? எல்லாமே பொய் பித்தலாட்டம். மித்ரா, இந்த ஆள் சரியான டுபாக்கூரா இருக்கான். நீ வா, நம்ம போய் வேற ஆள்கிட்ட பாக்கலாம். வா. ஐயோ, எனக்கு வேண்டாம். எனக்கு இந்த டுபாகூர் ஜோசியர் தான் வேணும். எனக்கு இவர் பேர்ல ஒரு பொய் ஜாதகம் வேணும். என்னது பொய் ஜாதகமா? இவருக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது. அப்படியே நடந்தாலும் இவருக்கு மனைவியா வரவ கொஞ்ச நாள்லே இறந்து போயிடுவா, இல்லனா எங்கேயாவது ஓடி போயிடுவான்னு பலன் வர மாதிரி ஜாதகம் எழுதி கொடுங்க சாமி. எவ்வளவு வேணாலும் பணம் தரேன். என்ன சாமி யோசிக்கிறீங்க? அவ்வளவுதானே, பேசா பண்ணிடலாம். இதை நீங்க வந்த உடனே சொல்லிருக்கலாமே. அம்மா, ஒரு முக்கியமான விஷயம். ஓடி ரொம்பதான் கோவக்காரி மாதிரி சீன் போடுற. உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதா? நீ எவ்வளவுதான் அதுல திரையை போட்டு மூடினாலும் கூடிய சீக்கிரமா அது வெளியில வரதான் போகுது. இப்ப நீ பொய் ஜாதகம் எழுதுறதே தேனுக்கு எனக்கு கல்யாணம் நடக்கூடாது தானே? இவ்வளவு பயத்தை உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியில நடிக்கிற. அம்மா, இந்தாங்கம்மா, நீங்க கேட்ட மாதிரி ஜாதகத்தை எழுதிட்டேன். இந்தாங்க. ஃபீஸ் எவ்வளவு? நீங்க எவ்வளவு கேட்டாலும் தரேன்னு சொன்னீங்க. அதுக்காக நான் வாயில வந்ததெல்லாம் கேட்க முடியாது. அதனால ஒரு 10,000 ரூபீஸ் மட்டும் கொடுங்க போதும். 10,000? ஆமா தம்பி, உண்மையான ஜாதகம் எழுதி கேட்டா ஜஸ்ட் 1000 தான். நீங்க ஃபோர்ஜரி ஜாதகம்லாம் கேட்டீங்க, அதான் இந்த ஃபீஸ். உண்மைக்கும் பொய்க்கும் ஜஸ்ட் ஒரு 0 தான் டிஃபரெண்ட். மித்ரா, இங்க பாரு, இந்த ஆளு உண்மையான ஜாதகம் எழுதினது பொய்யா தப்பா தான் இருக்கும். இங்க பாரு, 10,000 கொடுக்காத மித்ரா. நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. ஏய், யோ, காசு ஒண்ணு பொண்றியா? தப்பாவி. இந்தாங்க. 1 2 3 4 5 6 எல்லாம் கரெக்டா இருக்கு.
தேங்க்யூமா. உங்களோட எண்ணம் ஈடேற என்னுடைய ஆசீர்வாதங்கள். யோ ஃப்ராடு, இதுல நீ ஆசீர்வாதம் வர பண்றியா? பயா, உங்களையும் இறைவன் காப்பாற்றுவார். யோ தள்ளுங்க. ஏய், ஃப்ராடு ஃப்ராடு. இந்தாங்க. எதுக்கு? குடிங்க. ஏய் மித்ரா, ஆமா இப்ப எதுக்கு இந்த ஜாதகத்தை என்கிட்ட கொடுத்துட்டு போறா? எங்க போறோம்னு சொல்லாமலே ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனா, ஒரு டுபாகூர் ஜோசியக்காரனை பார்த்து ஒரு பொய்யான ஜாதகத்தை எழுதி கொண்டு வந்தா. இப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து காரை விட்டு இறங்கினதுமே ஜாதகத்தை என்கிட்ட கொடுத்துட்டு குடுகுடுன்னு வீட்டுக்குள்ளே போயிட்டா. எதுக்கு அதெல்லாம் பண்றா? ஓ, ஒண்ணுமே புரியல. ச்சே. என்ன மாப்பிள தனியா நின்னு யோசிச்சுட்டு இருக்க? கையில என்ன வச்சிருக்க? ஜாதகமா? ஜாதகமா? இது ஜாதகம்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் உன் கையில இருக்கிறது ஜாதகம் தான். யோ, எப்படியா சொல்ற? என்ன மாப்பிள ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற? உனக்கு விஷயமே தெரியாதா? புரிஞ்சுக்கோங்க. நீங்க யார் கூட போனா எனக்கு என்ன? நீங்க எவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு என்ன? ஆனா நான் பண்ணதெல்லாம் தேனுக்காக, தேன்மொழிக்காக அதானே? ஐயோ மித்ரா, இந்த ரீலை எவ்வளவு நாளைக்கு தான் ஓட்டுவ? அருந்து தொங்குது. மித்ரா, நான் உனக்கு ஏற்கனவே சொன்னதுதான். உன் உதடு என்ன வெறுக்குதுன்னு சொன்னாலும் உன் மனசு என் பேரை சொல்லி துடிச்சுக்கிட்டே தான் இருக்கு மித்ரா. எனக்கு அது நல்லாவே தெரியும். விக்ரம் உன்கிட்ட என் பர்த்டே கிஃப்ட் கொடுத்தப்போ நீ ஸ்மைல் பண்ணதை நான் பார்த்தேன் மித்ரா. அப்ப கூட உங்ககிட்ட இந்த காதலை நான் பெருசா ஃபீல் பண்ணல. ஆனா என்கிட்டே வந்து விக்ரம அடிச்சிட்டேன் அப்படி இப்படின்னு கதை விட்ட பாரு, அப்ப புரிஞ்சிடுச்சு மித்ரா, உன் மனசுல நான் இருக்கேன்னு. மித்ரா, இத பாருமா மித்ரா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி முரண்டு பிடிச்சிட்டு இருக்க போற? அவன் உன் மனசுல இன்னும் இருக்காங்கிறது உண்மைதானே? அதை வெளிப்படையா சொல்லிட்டு போயேன். மித்ரா, தயவு செஞ்சு உன்னை மன்னிச்சு ஏத்துக்கோமா. நீங்க சொல்றது உண்மைதான். என்னால இன்னும் இவரை மறக்க முடியலதான். நான் ஒத்துக்கிறேன். ஆனா இவர் எனக்கு பண்ண துரோகத்தையும் ஏன் மேல இவருக்கு இருந்த சந்தேகத்தையும் என்னால மறக்க முடியல. இப்ப இல்ல, இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அதை என்னால மறக்க முடியாது. அதுக்காக தான் நான் ஒதுங்கி ஒதுங்கி போறேன். ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணாலும், ஏன் தேனு கழுத்துல தாலி கட்டினாலும் நான் அதுக்காக கவலைப்பட மாட்டேன். என் வழியில நான் போயிட்டே இருப்பேன். என்ன மாப்பிள்ளைவ எவ்வளவு சொன்னாலும் கீரலோட்ட ரெக்கார்டு மாதிரி சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கா. இவ திருந்தவே மாட்டாளா? அட விடுமாம்சு, எறும்பு ஊற ஊற கல்லும் தேயுமா. இப்பதாயா இவ்வளோ நாளைக்கு அப்புறம் இப்பதான் என்ன கொஞ்சம் மறக்க முடியலன்னு சொல்லியிருக்கா. பார்க்கலாம், பாதி கிணறு தாண்டியாச்சு, மீதி கிணறு தாண்ட முடியாதா என்ன? டேய், இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டத்துக்கு இப்பதான்டா உனக்கு பலன் கிடைச்சிருக்கு. அதை புரிஞ்சுக்காம ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான் பாரு. இதை பாரு, அவசரப்படாம கொஞ்சம் வெயிட் பண்ணி, நீ நினைச்சபடி எல்லாமே நடக்கும். அங்கிள், ஏய் விக்ரம். அங்கிள் எனக்கு தூக்கம் வருது, நம்ம போய் தூங்கலாமா? போலாம். அங்கிளும் உனக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன மாப்பிள, குட்டி மாப்பிள தினமும் உங்க கூட தான் தூங்குறானா? ஆமாம் சார். சொல்லவே இல்ல. ஏன் குட்டி மாப்பிள, நீயாவது என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நானும் யாருக்கும் தெரியாம அப்படியே வந்து உங்க கூட படுத்து தூங்கிருப்பேன்ல. நீங்க எல்லாம் வரக்கூடாது, நானும் அங்கிளும் தான் தூங்குவோம். என்ன அங்கிள்? எஸ்.
குட்டி மாப்பிள்ள இதை பாரு, நானும் கூட வந்து படுத்துக்கணும்னா ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன், பேட்மேன், ஹல்க்மேன் இந்த மாதிரி எல்லா ஸ்கிரிப்டையும் ஒரு மிக்சியில போட்டு அடிச்சு சூப்பர் ஸ்கிரிப்டா ஒரு கதை சொல்லுவேன். ஒன்னும் தேவையில்லை, அங்கிள் சூப்பரா கதை சொல்லுவாரு. அங்கிள் போலாமா? போலாம். எங்க மாமா குட் நைட் சொல்லு. குட் நைட் அங்கிள். குட் நைட். விக்ரம், விக்ரம், நாளைக்கு ஸ்கூலை வச்சுக்கிட்டு இங்க வந்து விளையாடிக்கிட்டு இருக்கியா? வா வா, நேரத்துக்கு தூங்குனாதான் நாளைக்கு காலையில சீக்கிரமா எழுந்துக்க முடியும். வா. என்ன அங்கிள் கூட தூங்குற மம்மி? அதெல்லாம் கூடாது விக்ரம், காந்திமதி அம்மாக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. பாட்டிக்கு தெரியாம நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போய் தூங்குங்க. விக்ரம், இப்படி எல்லாம் பேசினா மம்மிக்கு கோவம் வரும். பேசாம வந்துருவா. மித்ரா அவன் தான் வரலன்னு சொல்றான்ல, அப்புறம் இதுக்கு தேவையில்லாம அவனை கம்பல் பண்ற. உங்களுக்கு தெரியாதா? நீங்க பேசாம இருங்க. 2 நாள் விட்டதுக்கே நான் அங்கிள் கூட படுத்துக்கிறேன், நீ போய் தூங்குன்னு சொல்றான். இப்படியே விட்டா அவ்வளவுதான், இதுவே பழக்கமாயிடும். பழக்கம்னா என்ன தப்பு? ஏ விக்ரம் என் கூட தூங்க கூடாதா? தூங்க கூடாதுதான். இப்போ தனியா இருக்கீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாளைக்கு உங்களுக்கும் தேன்மொழிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா விக்ரம் உங்க கூட வந்து தூங்க முடியுமா? அது டிஸ்டர்ப் தானே. இன்னைக்கு நீங்க அவனை பழக்கி விட்டுட்டு போயிடுவீங்க, நாளைக்கு நான் தானே கஷ்டப்படணும். ஓ, அப்ப நான் தேன்மொழியை கல்யாணம் பண்ணிப்பேன் நீ முடிவே பண்ணிட்டியா? அதான் ஜாதகம் பார்த்துட்டு நீங்களே சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்ன என்கிட்ட கேக்குறீங்க? ஏய், அது சும்மா ஏதோ, அதெல்லாம் போய் நம்பிட்டு இருக்க. உங்கள மாதிரிலாம் எனக்கு மாத்தி பேச தெரியாதுங்க. நான் ஒரு முடிவு எடுத்துட்டா எடுத்ததுதான். யாரு தலைகீழ நின்னு தண்ணியே குடிச்சாலும் என் மனச மாத்த முடியாது. ஏ விக்ரம், வா வா. வினய், இவர் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு? யாருக்கோ வெயிட் பண்ற மாதிரி தெரியுதே. ஒருவேளை ஏதோ வாசுகி அம்மா சென்னையில இருந்து வந்துட்டாங்களா? ஓ, சார் இந்த மேடம்க்கு தான் வெயிட் பண்றாரா? சரி சரி சரி. தேனே, இப்போ நேரா வீட்டுக்கு தானே போறோம். வீட்டுக்கா? இந்த கிஃப்ட பிரசன்ட் பண்ணிட்டு போயிடலாம் சூப்பர்மேன். பிரசன்ட் பண்ணுமா? எங்க போய் பிரசன்ட் பண்ணோம்? இங்க பக்கத்துல ஒரு பார்க் இருக்கு, அங்க போய் தான் பிரசன்ட் பண்ணனும். பார்க்கா? அங்க யார் இருக்கா? நீங்க இப்ப என் கூட தானே வர போறீங்க, அங்க வந்து பார்த்தா உங்களுக்கே தெரியும். வண்டி எடுங்க, வாங்க சூப்பர்மேன் போலாம், டைம் ஆயிடுச்சு. வரேன். சூப்பர்மேன், நீங்க இங்கே உட்காருங்க. எதுக்கு? உட்காருங்க. அட உட்காருங்க. அவங்க அந்த பக்கம் தான் இருக்காங்க, நான் போய் இத குடுத்துட்டு வந்துடுறேன். ஹலோ ஹலோ, சொல்லுங்க மேடம். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இப்ப நான் கரெக்டா கிஃப்ட் கொடுக்க போறேன், கரெக்ட் டைம்க்கு வந்துருங்க, எதுவும் சொதப்பி வச்சிடாதீங்க. பண்ணிரலாம் மேடம்.
சந்திரா பார்க் வண்டி விடு. சரிண்ணே. வாங்கடா. என்னாச்சு குடுத்துறியா போலாமா? இல்ல இல்ல அவங்க இங்க வரேன்னு சொன்னாங்க, அதான் நான் இங்க வந்துட்டேன். கொஞ்சம் எந்திரிங்க. எதுக்கு? ப்ளீஸ் சூப்பர்மேன், கொஞ்சம் எழுந்து நில்லுங்க. அடி பாவி, ப்ரப்போஸ் பண்ண போறாளா? ஐயோ கடவுளே, இத பார்க்கவா நான் இவ்ளோ தூரம் ஓடி வந்தேன். ஐயோ கடவுளே, வினை எழுந்திருக்க கூடாது, அத வாங்க கூடாது. அவரு இந்த தாலியை கொண்டு போயிட்டு மாப்பிள்ளை பசங்க கையில கொடுத்து கட்ட சொல்றா. டேய், கட்டுடா தாலிய. சூப்பர்மேன் சூப்பர்மேன், பேசாம நீங்களும் எனக்கு தாலி கட்டிடுங்க, அதுதான் நமக்கு நல்லது. இதோ பர்றா, பொண்ணே தாலி கட்ட சொல்லுது. என்னம்மா பாரதி கண்ட புரட்சி பண்ணி நீதானா? இவனெல்லாம் நம்பாத. மூஞ்ச பார்த்தா உன்னை லவ் பண்ற மாதிரியா தெரியுது? நீயே தாலி கட்டுன்னு சொல்லும் போது இவன் முடியாதுன்னு சொல்றான்னா இவன் பிளான் என்னன்னு இப்பவாது உனக்கு தெரியுதா? லவ் பண்றன்ற பேர்ல உன்னை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுறணும்னு நினைக்கிறான். விட்டுறாத, இப்பவே இவன் கையால தாலிய வாங்கி கட்டிக்க. சூப்பர்மேன் சூப்பர்மேன், பிரச்சனை எதுவும் வேண்டாமே, நீங்க அவங்க சொல்ற மாதிரி என் கழுத்துல 3 முடிச்சு போட்டுருங்க. சூப்பர்மேன், கமான் சூப்பர்மேன். டேய், பாப்பா சொல்லுதுல, கட்றா. நீ கட்டல, பாப்பா கையால உனக்கு கட்டுற மாதிரி ஆயிடும். சூப்பர்மேன், அவங்க அதே இதுன்னு ஏதாவது பண்ணிட போறாங்க, நீங்க சீக்கிரம் என் கழுத்துல கட்டுங்க. டேய், என்னடா முறைக்கிற? கட்டுறான்னு சொல்றல. இந்த தேனு தான் அறிவில்லாம வேலண்டைன்ஸ் டே, வாலிபால் டேன்னு பார்க்க கூட்டிட்டு போய் ப்ரப்போஸ் பண்ணா, இந்த மனுஷன் என்ன சொல்லிருக்கணும்? எனக்கு அப்படி ஒரு ஐடியா இல்லன்னு தானே சொல்லிருக்கணும். அத விட்டுட்டு என்னமோ கேள்விக்கு பதில் தெரியாத ஸ்கூல் பையன் மாதிரி உருன்னு மூஞ்சி வச்சுட்டு நிக்கிறாரு. இதுல ஒரு ஃபைட், 4 பக்கத்துக்கு காதல் பத்தி டயலாக் வேற. சினிமா ஹீரோ மாதிரி பில்டப் எல்லாம். விட்டிருந்தா அவ கூட சேர்ந்துக்கிட்டு டூயட் வேற பாடிருப்பாரு. எல்லாம் வேஷம், நடிப்பு. நம்ம கிட்ட மட்டும்தான் மித்ரா, உன்னை தவிர என் மனசுல வேற ஒருத்திக்கு இடமே கிடையாது. என் இதயம் முழுக்க நீதான் நிறைஞ்சிருக்க. கடைசி வரைக்கும் என் இதயத்துல உன்னை சுமந்துகிட்டே வாழ்ந்து முடிச்சிருவேன்னு கிலோமீட்டர் கணக்குல பீலா விடுறது. உண்மையிலே அவருக்கு என் மேல காதல் இருந்திருந்தா இந்நேரம் கிஃப்டோட என் கிட்ட வந்திருக்கணும். மாப்ள, என்ன மாப்ள இந்நேரத்துக்கு எங்க நின்று இருக்க?
டேய் மாப்ள அலறியா? டேய் என்னடா ஆச்சு? ஏன்டா அலற? மாப்ள சொல்றா, என்னாச்சு? டேய் என்னடா ஆச்சு? ஏன்டா அலற? இல்லையா ஒன்றும் இல்லை மாம்ச. என்னடா ஒன்றும் இல்லைங்கிற? ஆம்பளைங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கண்ணில் தண்ணி வராது. நீ அழுதுட்டு இருக்க, அதுவும் தனியா நீ அழுதுட்டு இருக்கான்னா அந்த அளவுக்கு ஏதோ பெருசா நடந்திருக்கும்னு எனக்கு தெரியும் மாப்ள. என்னடாச்சு சொல்றா? டேய் என்னதாண்டா நடந்தது சொல்றா மாப்ள, என்னாச்சு? நான் அந்த வீட்டில் எதுக்கு மாம்ச டிரைவர் வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு வேற பொழப்பு இல்லைண்ணா, இல்ல அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லைண்ணா. என் பையன் விக்ரம் கூட பேசணும் பழகணும் தானையா. இத்தனை அவமானத்தையும் நான் தாங்கிட்டு இருக்கேன். மித்ரா அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேன்றையா. மாம்ச இன்னைக்கு விடிஞ்சதுல இருந்து என் பையன் கூட ஒரு வார்த்தை கூட பேசலையா. அவனை சரியா பார்க்க கூட முடியலையா. ஏன் மாம்ச அப்படி நான் என்னையா தப்பு பண்ணிட்டேன்? காலையில பசங்களை ஸ்கூல்ல கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு வரலான்னு வண்டி எடுத்தேன். அதனால தேவையில்லைன்னு சொல்லி கார்ல இருந்து இறங்க சொல்லிட்டா. அதே ஸ்கூலுக்கு கொண்டு போறதுக்கு லஞ்ச் பேக் எடுத்துட்டு வரா. நான் அவகிட்ட போய் என்கிட்ட குடும்பத்திரான்னு கேக்குறேன். அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல, நீங்க உன் வேலையை பாருங்கன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிட்டாயா. சரி அதெல்லாம் பரவாயில்ல. ஈவினிங் விக்ரம் ஸ்கூல் முடிச்சோன்னு வீட்டுக்கு வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு விக்ரம் பக்கத்திலே கூட விடாம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டா மாம்ச. இத்தனைக்கும் என் பையன் என்ன பார்த்துட்டு என்கிட்ட ஓடி வரணும்னு நினைக்கிறான். அவனை அப்படி தடுத்து கையை பிடிச்சி இழுத்துட்டு போறா மாம்ச. அப்படியா பண்ணாவா? நாளைக்கு எக்ஸாமா, விளையாடுறதுக்கு நேரம் இல்லையா, படிக்கணும்னு கூட்டிட்டு போயிட்டாயா. என்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போறதுல அப்படி என்னையா குறைஞ்சிட போகுது? என்னால தாங்கிக்க முடியல மாம்ச. என்னவோ மனச போட்டு பயங்கரமா அழுத்துதியா. ஏன் மாம்ச, ஏன் எங்க 2 பேருக்கு நடுவுல வந்து இரும்பு திறமா நின்று மறைச்சிட்டு இருக்கா? யோ நான் அப்படி என்னதாயா தப்பு பண்ணிட்டேன்? இல்ல என்கிட்ட இது என்னதான் அவளுக்கு வேணுமா? அதை சொல்லி தொலைலாம்ல. சரி விடு மாப்ள. மம்மி தூங்கிட்டாங்க. இதுதான் கரெக்டான டைம். நம்ம போய் டாடியை பார்த்துட்டு வந்துடலாம். என்னையும் பேச விடாம பண்ணிடுவாங்களா? ஏதாவது பிரச்சனை ஆயிடுமா? சொல்லு சாமி, ஏதாவது பிரச்சனை ஆயிடுமா? விளக்கு அணிஞ்சா அபசகுணம் மம்மி சொல்லிருக்காங்களே. அச்சச்சோ, அபசகுணமா இருக்குமோ? ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா சாமி? அதனால்தான் விளக்கு அடைஞ்சிருச்சா? விநாயகர் தான் என் டாடின்னு நான் யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாதா?
நீ சொல்ற மாதிரியே நான் யார்கிட்டயும் சொல்லாம என் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறேன். மம்மிக்கும் டாடிக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியல சாமி. அது என்னன்னு கண்டுபிடிச்சி என் மம்மியும் டாடியும் நான் சேர்த்து வைப்பேன் சாமி. நீ தான் எனக்கு துணையா இருந்து எனக்கு உதவி பண்ணும் சாமி. செய்வியா சாமி? நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா? ரொம்ப தேங்க்ஸ் சாமி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கூட பேசணும், உன் கூட தூங்கணும், உன்னை பார்த்தா போதும்டா. அதுதான் எனக்கு சந்தோஷமே. எனக்கு இது தவிர வேற எதுவுமே வேண்டாம்டா. உங்ககிட்ட புலம்பி என்ன பண்றது? எனக்கு தான் அந்த குடுப்பனே இல்லாம போச்சேடா. ஏன்பா உங்களுக்கு கொடுப்பினை இல்லைன்னு சொல்றீங்க? நான் உங்க பக்கத்துல தானே இருக்கேன். என்கிட்ட வந்து பேச வேண்டியது தானே. எப்படி விக்ரம் பேச முடியும்? நான் உன் பக்கத்துல வந்தாலே உன் மம்மி உன்னை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. மம்மி உன்னை திட்டுறத பார்த்தா என்னால தாங்கிக்க முடியலடா. அதான் நான் பக்கத்திலே வராம இருக்கேன். எனக்கு தெரியும்பா. எனக்கு ஒண்ணுனா உங்களால தாங்கிக்கவே முடியாது. ஏன்னா நீங்க தான் என் அப்பா. இங்க பாரு விக்ரம், டேடிக்கு உன் கூட பேச முடியாம கஷ்டமா இருக்கிற மாதிரி நீயும் கஷ்டமா ஃபீல் பண்றியடா. ஆமாப்பா, உங்களை நான் நிறைய மிஸ் பண்றேன். நீங்க என்ன ஸ்கூலுக்கு கார்ல கூட்டிட்டு போகும்போது எப்படி ஜாலியா இருக்கும். விக்ரம், என்ன பண்றதுடா? உங்க அம்மாவுக்கு தானே உன்னை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறது சுத்தமா பிடிக்க மாட்டேங்குதடா. என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்களே உன்னை கூட்டிட்டு போறாங்க. ஏன்பா உங்களை போக கூடாதுன்னு சொல்றாங்க? ஏதாவது பிரச்சனையா? தெரியல கண்ணா. தெரியலையா? இல்ல என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு மறைக்கிறீங்களாப்பா? நீங்க என்ன நினைச்சாலும் சரி, உங்களுக்கும் மம்மிக்கும் இடையில என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சு அதை நான் சரி பண்ணுவேன்ப்பா. கண்டிப்பா சரி பண்ணுவேன். நீங்க எதுக்காக அழுறீங்கன்னு எனக்கு தெரியும்பா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நாளையில இருந்து நான் உங்க கூட தான் ஸ்கூலுக்கு வருவேன். விக்ரம், எப்படி நான் கூட வருவேன்? அதான் மம்மி உன்னை விட மாட்டாங்களே. அப்பா, நான் சொன்னா செய்வேன். நீங்க கவலைப்படாம தூங்குங்க. நாளைக்கு நம்ம 2 பேரும் ஸ்கூலுக்கு ஜாலியா போறோம். மும்பை அருகே கொடூர சம்பவம். 2வது மாடியில் இருந்து வீசி சிறுவன் கொலை. சிறுமி படுகாயமா? தேனு, அது என்ன கையில கிளாஸ்? இது பாதாம் பால். பாதாம் பாலா? நாங்க எல்லாரும் இங்க இருக்கும்போது அங்க யாருக்கு பாதாம் பால் எடுத்துட்டு போற? ஏன் சூப்பர் மேனுக்கு. பரதேசி பயலுக்கு வந்த வாழ்வ பாத்தியா? குடிக்க பச்சை தண்ணிக்கு கூட வக்கில்லாதவனுக்கு பாதாம் பால் கேக்குதோ? பாதாம் பால் என்னத்த சொல்றது? இந்த வீட்லயே பிறந்து வளர்ந்த எனக்கு ஒரு காஃபி குடுக்க மேல கீழையும் பாக்குறாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், இந்த கூத்தெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு நானும் பாக்குறேன். முதல்ல அந்த டிரைவர் பையல ஏதாவது ஒரு வழி பண்ணி அவனை காலி பண்ணணும். பண்றேன், கூடிய சீக்கிரம் பண்றேன். அம்மா, வினய் கிட்ட பேசுனீங்களா? அவர் எப்ப உங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வராரா? நேத்து கூட நான் கேட்டேன்ப்பா. 2 நாள் டைம் கொடுங்க, நான் கூட்டிட்டு வரேன்னு சொன்னாரு. இதையே எத்தனை நாளைக்குமா சொல்லிட்டு இருப்பாரு? கூட்டிட்டு வருவாரா மாட்டாரா? ஏன்பா, நான் என்னப்பா பண்ண முடியும்? நம்ம வீட்டு பொண்ணு ஆசைப்பட்டுட்டா.
நாம தான் கொஞ்சம் பொறுமையா போகணும். கொஞ்சம் விட்டு பிடிப்போம்ப்பா. கூட்டிட்டு வராம எங்க போயிட போறாரு? ம் சரிங்கம்மா. ஹலோ, சொல்லு மாலு. தேனு கிளம்பிட்டியா? இன்னும் இல்லடி. சூப்பர்மேனுக்கு ஏதோ வேலை இருக்குன்னு வெளியே போயிருக்காரு. அவரு வந்ததும் ஒரு 11 மணிக்கா கிளம்பலான் இருக்கு. அப்பா ரொம்ப நல்லதா போச்சுடி. நான் வேற நீ கிளம்பிட்டியோன்னு நினைச்சேன். ஏண்டி, என்னாச்சு? இல்லடி, திடீர்னு வெளியில போக வேண்டிய ஒரு வேலை வந்துருச்சு. நாம நாளைக்கு மீட் பண்ணி பேசலாமா? அத சொல்லதான் கால் பண்ணேன். ஹே, ஏண்டி இப்ப போய் இப்படி சொல்ற? ஹே, ரொம்ப ஃபீல் பண்ணாத. நல்லதா போச்சுன்னு நினைச்சு உன் ஆளு கூட ஷாப்பிங், ரெஸ்டாரண்ட்னு ஜாலியா ஊர் சுத்த போற அதானே? ஆமா, நான் கூப்பிட்டதும் அப்படியே ஓடி வந்துட போறாரு பாரு. நானே உன்னை பார்க்க போலான்னு சொல்லிதான் அவரை கன்வின்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். நீ என்னடானா கடைசி நிமிஷத்துல வந்து இப்படி வெளிய போறேன்னு சொல்லி பிளான சொதப்பிட்டு இருக்க. ஏய், என்னடி சொல்ற? அப்ப அவரா உன் கூட வெளியில வரலையா? நீ தான் கட்டாயப்படுத்தி வெளியில கூட்டிட்டு போறியா? ஏய், அப்படி இல்ல. அப்படியும் சொல்லிட முடியாது. ஏய், என்னடி கன்ஃபியூஸ் பண்ற? அவரு உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிட்டாரு தானே? அப்புறம் என்ன அவருக்கு? எங்க சொன்னாரு? இன்னும் அடிஷனலா 2 நாள் டைம் கேட்டிருக்காரு. இன்னும் 2 நாளா? தேனு, எனக்கு என்னமோ ஆளு மேல டவுட்டா இருக்குடி. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு லட்டு மாதிரி தேடி வரும்போது எவனாவது வேண்டான்னு சொல்லுவானா? வசமா சிக்கிருச்சுன்னு டப்புன்னு தாலிய கட்டிட்டு தூக்கிட்டு போயிட மாட்டான். எனக்கு என்னமோ அவருக்கு உன்னை பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அவர் அப்படிலாம் சொல்லலடி. என்ன பிடிக்கலனா அவர் என் கூட ஷாப்பிங்லாம் வருவாரா? அதுவும் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு பார்க்ல வந்து காதல பத்தி எப்படி எல்லாம் பேசினாரு தெரியுமா? ஒருவேளை நீ சொல்ற மாதிரி என்ன பிடிக்கலனே வை. எதுக்கு இன்னும் இந்த வீட்ல வேலை பார்க்கணும்? வீட்டை விட்டு போயிருக்க வேண்டியதானே? இது என்ன கவர்மெண்ட் வேலையா? சாதாரண டிரைவர் வேலை தானே. இங்க இல்லனா இன்னொரு வீட்ல கிடைக்க போகுது. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தாண்டி, நான் இல்லன்னு சொல்லல. ஆனா இன்னொரு பக்கம் யோசிச்சு பாரு. அவருக்கு உன்னை பிடிக்க போய் தான் உன் வீட்ல வந்து வேலை பாக்குறாரா, இல்ல வேற யாரையாவது புடிச்சு போய் அவங்களுக்காக வேலை பண்றாரா? என்னப்பா கார்த்தி, டிஃபன் கூட சாப்பிடாம கிளம்பிட்ட? அது இல்லம்மா, ஒரு முக்கியமான மீட்டிங் 9 o'clock ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். பாவம், எனக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்பா அதுக்காக வெறும் வயித்தோட போவியா? ஒரு 5 நிமிஷம் தானே, கைய கழுவிட்டு வா, சாப்பிட்டுட்டே போலாம். மா பரவாயில்லம்மா, நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன். என்னப்பா நீ உன் கூட சேர்ந்து சாப்பிடலான்னு பார்த்தா நீ இப்படி பண்ற? கவலைப்படாதீங்கம்மா, லஞ்ச் டைமுக்கு கரெக்டா வந்துடுறேன். நம்ம சேர்ந்தே சாப்பிடலாம், சரியா? சரியா. மித்ரா, கார் பஞ்சர் பாக்குறேன்னு சொன்னீங்க, மெக்கானிக் வந்துட்டாரா? இல்ல நான் வேணா வேற ஏதாவது மெக்கானிக் வர சொல்லவா? இல்ல சார், மெக்கானிக் வந்துட்டாரு, பஞ்சர் பாத்துட்டு இருக்காரு. வெரி குட் மித்ரா, இப்படிதான் இருக்கணும். உங்கள மாதிரி ஒரு ஸ்டாஃப் என் ஆபீஸ்ல இருந்தா எனக்கு பாதி தலைவலி மிச்சம். நீங்க பேசாம அம்மா கிட்ட இருந்து டிரான்ஸ்பர் வாங்கிட்டு ஏன் ஆபீஸ்க்கு வந்துருங்களேன். ஏன்பா உன் தலைவலி எனக்கு வரணுமா? எனக்கு ஏற்கனவே பிபி சுகர்னு ஏகப்பட்ட பிரச்சனைங்க இருக்கு. விக்ரம் உங்க கூட பேசக்கூடாது, பழக கூடாதுன்னு அவனை 2 நாளா என் கைக்குள்ளே வச்சிருந்தேன். அத புரிஞ்சுக்கிட்டு நீங்க விலைக்கு போயிருக்க வேண்டாமா? அத விட்டுட்டு விக்ரம் கூட எப்படிலாம் பேசலாம், அவனை எப்படிலாம் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போலான்னு கிரிமினல் மாதிரி யோசிச்சு பிளான் பண்ணி வேலையை பாத்திருக்கீங்க. ஏய் மித்ரா, நான் எதுவுமே பிளான் போட்டுலாம் பண்ணல, எல்லாமே தானா தான் நடந்துச்சு. சும்மா சொல்லாதீங்க, எனக்கு எல்லாமே தெரியும். கார் டயர்ல காத்து இருந்தா தானே இவ விக்ரம ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவான்னு முடிவு பண்ணி வேணும்னே கார் டயரை பஞ்சர் பண்ணிருக்கீங்க. பஞ்சரா? மித்ரா, இது எல்லாமே ரொம்ப ஓவர். நான் அப்பெல்லாம் எதுவுமே பண்ணல. நீங்க பஞ்சர் பண்ணாம பின்ன இவரா பண்ணாரு? சொல்ல முடியாது. 2 பேரும் சேர்ந்து பண்ணாலும் பண்ணிருப்பீங்க. ஐயோ மித்ரா, நான் டயரை பஞ்சர் பண்ணுவேனா? என்ன பார்த்து சந்தேகப்பட்டுட்டியம்மா? ஆமா, நீங்க மட்டும் என்ன யோகியமா? நைட்டு குடிச்சிட்டு வந்து இன்னொருத்தர் வீடுன்னு கூட பாக்காம என்னெல்லாம் வந்து பேசுனீங்க. உங்க 2 பேராலதான் எனக்கு பிரச்சனையே. நிம்மதியா இருந்துச்சு, நான் சந்தோஷமா இருந்தேன்.
என் சந்தோஷத்தை இப்படி கெடுத்துட்டீங்களே. ச்சே. இங்க பாருங்க, இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமே என்கிட்ட இருந்து என் பையனை பிரிக்கணும்னு நினைச்சீங்க, நான் அப்புறம் மனுஷியாவே இருக்க மாட்டேன், சொல்லிட்டேன். ஏமாப்ல பொண்டாட்டி லூசா? நம்ம கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தவளுக்கு பொறுக்காத, கரெக்டா வந்து ஆட்டத்தை கழிச்சிட்டு போயிட்டா. டேய், யார் அவன் கேட்டு முன்னாடி காரணம் நிறுத்துறது? அத்தை, கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா உங்களுக்கு? குழந்தைங்க இருக்கிற வீட்டுல இப்படிதான் கண்ணாடியை போட்டு உடைப்பீங்களா? உங்களோட பெரிய தொல்லையா போச்சு. சாரி மாப்ள. என்ன சாரி? நீங்க பண்ண இந்த காரியத்தினால பாத்தீங்களா? மித்ரா காலை கிழிச்சிருக்கு. அறிவில்ல உங்களுக்கு? விடுங்க சார், அவங்க வேணும்னா பண்ணிருப்பாங்க. நான் தான் பதட்டத்துல காலை கிளாஸ் மேல வச்சிட்டேன். ஏன் தப்புதான், ப்ளீஸ் அவங்கள திட்டாதீங்க சார். மித்ரா, எல்லாரும் நம்மள மாதிரி பொறுப்பா கவனமா இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. நம்ம பார்க்காம நடந்து போற வழியில இப்படிதான் கண்ணாடி போட்டு உடைச்சு வச்சிருப்பாங்க. இனிமேலாச்சும் கொஞ்சம் கவனமா இருங்க மித்ரா. சரிங்க சார். இது மித்ராக்கு மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்கும் சேர்த்துதான் சொல்றேன். கார்த்தி, கோவப்படாதப்பா, ஏதோ தெரியாம நடந்து போச்சு. போப்பா, எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. மித்ரா, நீ போய் ரெஸ்ட் எடுமா. ஏ நாகு, எங்க போற? எல்லாத்தையும் கொஞ்சம் கிளீன் பண்ணு. ஒன்னதான் சொன்னேன், பக்கத்து வீட்டுக்காரங்களை சொன்ன மாதிரி கேள்வி கேக்குறா பாரு. ஒரு வேலைக்காரிக்கு இருக்கிற மரியாதை கூட இந்த வீட்லயே பிறந்து வளர்ந்து எனக்கு இல்லாம போச்சு. அச்சம் தவிர், ஆண்மை தவறேல், இளைத்தல் இகழ்ச்சி, ஈகை திறன். ஈகை திறன், உடலினை உறுதி செய். விக்ரம், வர வர நீ திருட்டுத்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டல்ல. சேரக்கூடாதவங்க கூட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ரொம்ப கெட்டு போயிட்ட. மம்மி, நான் என்ன பண்ண மம்மி? நான் குட் பாயா படிச்சுக்கிட்டு தானே இருக்கேன். இருப்ப உன்னோட திருட்டுத்தனம் எல்லாமே எனக்கு தெரியும் விக்ரம். மார்னிங் ஸ்கூலுக்கு நான் ஆட்டோல கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ மம்மி பேச்ச கேட்காம வினய் கூட சேர்ந்து பைக்ல ஏறி போற. மம்மி, நான் என்ன ஆட்டோல வரல நான் சொன்னேன். நீயும் பாட்டியும் தானே என்ன பைக்ல போக சொன்னீங்க. டேய், உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா. உன்னோட ஆசையெல்லாம் வினய் கூட பைக்ல போகணும், அவ்வளவுதானே? ஆமா, அதான் என் ஆசை. சொன்ன விட்டுவா போற. இங்க பாரு விக்ரம், உனக்கு அப்பா அம்மா சொந்தம் பந்தம் எல்லாமே இந்த மம்மி மட்டும்தான். அதே மாதிரிதான் எனக்கும். நீ உன்னை விட்டா இந்த உலகத்துல உறவுன்னு சொல்லிக்க எனக்கு வேற யாருமே கிடையாது. அத நீ மனசுல வச்சுக்கோ. இனிமே எக்காரணத்து கொண்டும் நீ வினய் அங்கிளை பார்க்கவோ பேசவோ பழகவோ கூடாது, சரியா? இன்னியோட அவரை மறந்துரு. இனிமே அவரு யாரோ நாம யாரோ, புரியுதா? ஏய் அம்மா, விக்ரம் நீ எப்படி இங்க தனியா வந்த? மம்மி அதை கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போனாங்களா? இது என்ன பெரிய ஃபாரஸ்டா? எப்படி வந்தேன்னு கேக்குறீங்க? நானே தான் டாடி வந்தேன். என்ன இன்னைக்கு என் கூட தூங்க சொல்லி உங்க மம்மி பெர்மிஷன் கொடுத்துட்டாங்களா? ரொம்ப ஆசைப்படாதீங்க டாடி. மம்மி இன்னும் உங்க மேல கோவமா தான் இருக்காங்க. இப்பதான் உங்களை திட்டின மாதிரியே என்னையும் திட்டிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன்னு போனாங்க. நான் அந்த கேப்ல தான்
உங்களை பார்த்துட்டு வரலான்னு ஓடி வந்துட்டேன் டாடி. ஆட்டோ அப்ப மம்மி வந்துட்டா என்னடா பண்ணுவ? அதெல்லாம் வரதுக்கு முன்னாடியே நான் போயிடுவேன். யூ டோன்ட் வரி. உங்ககிட்ட சாரி சொல்லிட்டு போலான்னு தான் நான் வந்தேன். எதுக்குடா கண்ணா என்கிட்ட சாரி கேட்கணும்? மம்மி உங்களை திட்டுறத நான் பார்த்தேன் டாடி. என்னால தானே நீங்க மம்மி கிட்ட திட்டு வாங்குனீங்க. உன்னால நான் திட்டு வாங்கினா? புரியல விக்ரம், நீ என்ன பண்ண? அது உங்க கூட ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசையா இருந்துச்சு. நீங்களும் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல டாடி. அதான் நானும் தானியாவும் சேர்ந்து பிளான் பண்ணி கார்ல இருந்து ஏற புடிங்க விட்டோம். பாவி, ஏய் நீதான் அப்படி பண்ணியா? ஆமா டாடி. நமக்கு ஏதாவது வேணும்னா நம்ம தான் அதுக்காக ஏதாவது செய்யணும். எதுவும் செய்யலனா எப்படி நடக்கும் சொல்லுங்க? டேய் நீ யாரா இப்பெல்லாம் பேசுற? ஆமா, இந்த மாதிரிலாம் பேசுற உனக்கு யாரா சொல்லி கொடுக்குறா? யாரும் இல்ல டாடி, நானே தான் யோசிச்சேன். டேய் விக்ரம், இது மட்டும் மம்மிக்கு தெரிஞ்சிச்சுன்னு பையே, என்னமோ நான் தான் இதெல்லாம் உனக்கு சொல்லி தரேன்னு அதுக்கும் என்ன திட்டுவாங்கடா. அதான் டாடி, நாங்க செஞ்ச தப்புக்கு நீங்க திட்டு வாங்கறத நினைச்சா ரொம்ப கஷ்டமா போச்சு. அதான் சாரி சொல்ல வந்தேன். சாரி டாடி. பரவாயில்ல கண்ணா, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். சரியா? நீங்களும் மம்மியும் எப்போ டாடி ஃப்ரெண்ட் ஆவீங்க? எப்போ டாடி நம்ம பழைய மாதிரி ஒன்னா ஜாலியா இருப்போம்? தெரியலடா, பாப்போம். சீக்கிரமே சரியாகும் நம்புவோம். உங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஃபைட்னு எனக்கு தெரியல டாடி. ஆனா அது என்னன்னு கண்டுபிடிச்சு உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைப்பேன். என்னடி சொல்ற? மித்ராக்கா கால்ல கிளாஸ் கிழிச்சதுக்கு வினய் துடிச்சு போயிட்டாரா? ஆமாண்டி, நீ வேணும்னா நேர்ல வந்து பாத்துருக்கணுமே. மித்ராக்கா வேண்டாம் வேண்டாம்னு சொல்றாங்க, இவர் அதெல்லாம் காது கொடுத்து கூட கேக்கலடி. கால்ல இருந்து வர பிளட் எல்லாம் கிளீன் பண்றாரு, துணியை கிழிச்சு கட்டு போடுறாரு. நீ சொல்றதெல்லாம் பார்த்தா அவரு மித்ராக்காக்கு ஊசி மட்டும் தான் போடல போல இருக்கு. ஆமாண்டி, விட்டுருந்தா அதையும் போட்டிருப்பாரு. பக்கத்துல பாட்டியும் மாமா எல்லாம் நிக்கிறாங்க, அத கூட மறந்துட்டாருடி. அப்ப சந்தேகமே வேண்டாம் தேனு. உன் சூப்பர்மேனுக்கும் மித்ராக்காக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. இல்லனா தன்னை சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னு கூட யோசிக்காம இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்களா? என்னடி, ஏண்டி என்ன நீ இப்படி பயமுறுத்துற? நிஜமாவா சொல்ற? அவங்களுக்குள்ள ஏதாவது கனெக்ஷன் இருக்குன்னு சொல்றியா? பதட்டப்படாதடி, நான் கனெக்ஷன் இருக்குன்னு தான் சொன்னேன், காதல் இருக்குன்னு சொல்லல. ஏய், நானே ஏற்கனவே குழம்பி போய் வந்திருக்கேன். ஏண்டி இதுல குழப்புற குட்டைய? காலைல நடந்தது தானே சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு மாதிரி தெளிவா பதில் சொல்லிடி. தேனு, தெளிவா சொல்றதுக்கு இதுக்கு மேல என்ன இருக்கு? நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ தேனு. நெருப்பு இல்லாம புகையாதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. அதனாலதான் அவங்க ரெண்டு பேர் மேலயும் உனக்கு சந்தேகம் வருது. எதை கேட்டாலும் இதே பதில் சொல்ற. எனக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்றியா? இதுக்கெல்லாம் ஒரு ஐடியாவும் இல்ல தேனு. பஞ்சும் நெருப்பும் பக்கத்துல இருந்தா இப்படிதான் பத்திக்குமோன்னு மனசு கிடந்து பதறிக்கிட்டு இருக்கோம். அத பத்திலாம் நினைக்காம நம்ம பாட்டுக்கு இருக்கணும்னா ஒரே வழி, ரெண்டுத்துல ஒன்ன தூரமா போட்டுற வேண்டியதுதான். ஆனா அது எப்படி முடியும்? முடியும். அந்த மித்ராக்கா மேல உன் நகையை திருடிட்டாங்க, பணத்தை திருடிட்டாங்கன்னு பழிய தூக்கி போடு. அப்போ உன் பாட்டியே வெளியே அனுப்பிச்சிடுவாங்கல்ல. ஐயோ, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்டி. நான் போய் மித்ராக்கா வந்து திருடிட்டாங்கன்னு பழிய போட்டான், அவங்கள விட்டுட்டு எல்லாரும் என்னதான் சந்தேகப்படுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க நல்ல பேர் வாங்கி வச்சிருக்காங்க. பயங்கரமான ஆளா இருப்பாங்க போலயே. எல்லார்கிட்டயும் நல்ல பேர் எடுத்து வச்சிருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய கேடியா இருப்பாங்க. இந்த மாதிரி லேடிஸை தாண்டி ஆம்பளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் உன் ஆளு அந்த மித்ராக்காவோட மயக்கத்துல இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏய், நீ வேற எதுக்கு சும்மா கடுப்பேத்திட்டு இருக்க? நீ ஏதாவது ஒரு நல்ல ஐடியா சொல்வேன்னு உன்கிட்ட வந்தா நீ மேல மேல பத்த வச்சுட்டே இருக்க. சரிடி, கோவப்படாத. உன் பிரச்சனையை சரி பண்ண என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு.
ஆனா உன்னால அதை செய்ய முடியுமான்னு தான் டவுட்டா இருக்கு. ஏய் பரவாயில்ல, நீ சொல்லு, நான் ட்ரை பண்றேன். அது ஒண்ணும் இல்லடி, மித்ரா மாதிரியான ஜென்யூனான ஆளுங்களுக்குலாம் குறுக்கு வழி செட் ஆகாது, ஸ்ட்ரெயிட் வழிதான். சொல்லுடா, மிஸ் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கார்டை கொடுத்தாங்களா? அதான் மம்மி எனக்கும் தெரியலன்னு சொன்னேனே. என்கிட்டே போய் சொல்றியா? இப்பதான் மிஸ் சொன்னாங்க நீ சைன் வாங்கி கொடுத்துட்டேன்னு. ஏண்டா இப்படி போய் பேசுற? யாரா சைன் பண்ணி கொடுத்தா? சொல்றா, யார்கிட்ட சைன் வாங்கின? இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? சொல்லுடா. வினய் அங்கிள் தான் மம்மி சைன் பண்ணி கொடுத்தாங்க. என்னடா? ஏண்டா? மித்ரம்மா, அவனை அடிக்காதீங்க மித்ரம்மா. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்கிட்ட போய் சொல்லுவ? உனக்கு அவ்வளவு திமிர் வந்துருச்சா? வீட்ல கேக்கும் போது ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கார்டு குடுக்கலன்னு போய் சொன்ன. இப்ப மறுபடியும் கேக்குறேன், திரும்ப அதே போய் சொல்றியா? அப்படின்னா நீ என்ன முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்கல்ல? உன்னை யார் இப்படி எல்லாம் தூண்டி விடுறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அவங்கள வீட்ல போய் வச்சுக்கிறேன். வேண்டாம், நானே போய்க்கிறேன். மித்ரா, அதத்தாமா நானும் சொல்ல வந்தேன். வினய் சொல்றதம்மா சரி, நீ வீட்லயே இரு. வினய் போய் கூட்டிட்டு வரட்டும். நீ வேற டென்ஷன்ல இருக்கேம்மா. பதட்டத்துல நீ அங்க போய் ஏதாவது ஏடா கூடமா ஆயிட போதுமா? இல்லம்மா, அது வினய், நீ வண்டி எடுப்பா. சரிம்மா, சாவி கொடுங்க. பாட்டி, விக்ரம்க்கு உடம்பு சரியில்லைன்னு மித்ராக்கா பாவம், அவங்க அவ்வளவு டென்ஷனா இருக்காங்க. பெத்தவங்க போய் விக்ரம் முகத்தை பார்த்தாதான் அவங்க 2 பேருக்குமே ஆறுதலா இருக்கும். நீங்க எதுக்கு இப்ப அவங்கள தடுக்கிறீங்க? சூப்பர்மேன், புள்ளையோட அருமை பெத்தவங்களுக்கு தான் தெரியும். நீங்க எதுக்கு தேவையில்லாம அவங்க விஷயத்துல தலையிடுறீங்க? நீங்க ஒண்ணும் போக வேண்டாம், அவங்களே போய் கூட்டிட்டு வரட்டும். தேன்னு சொல்றதும் சரிதான்ப்பா. மித்ராவே போயிட்டு வரட்டும். நீ போயிட்டு வாமா. சரிங்கம்மா. மித்ரா ஸ்கூலுக்கு போய் இவ்வளவு நேரம் ஆச்சு. போன் பண்ணாலும் எடுக்கவும் மாட்டேங்கிறா. ஆமா, நீ டீ போட்டு கொடுக்க நேரமாச்சேன்னு நான் அவளை காணோன்னு பாத்துக்கிட்டே இருக்கேன். அவ இன்னும் வரல பாருங்க. அத்தை, உங்களுக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? பாவம் மித்ரா, விக்ரம் உடம்பு சரியில்லைன்னு போயிருக்காங்க. இந்த நேரத்துல போய் டீ காஃபின்னு பேசிட்டு இருக்கீங்க, அறிவில்ல? அம்மா, அவங்க கார் டிரைவ் பண்ணிட்டு இருப்பாங்கம்மா, நீங்க பதட்டப்படாதீங்க, அவங்க வந்துருவாங்க. விக்ரம்க்கு ஒன்னும் ஆகாது. தெரியலையப்பா, தனியா அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அவ என்ன பண்ணுவான்னு தெரியலையப்பா. இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், வினய் தம்பிய கூட கூட்டிட்டு போன்னு. வர வர இந்த வீட்டுல என் பேச்சு யாருமே கேக்கறது இல்ல. பாட்டி, சும்மா வினய் வினய்னே சொல்லிட்டு இருக்காதீங்க. அவர் ஒன்னும் நம்ம வீட்டு டிரைவர் இல்ல. அவர் எதுக்கு மித்ராக்க பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட போனோம்? தேனு, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஒரு நேரம் நல்லா பேசுற, இப்ப என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? மாமா, தேனு, ஒரு பிரச்சனைனா வீட்ல யாரு இருக்காங்களோ அவங்களதான் அனுப்புவாங்க. நான் வீட்ல இருந்தா நான் போயிருப்பேன். வினய் வீட்ல இருந்தாரு, அதனால அம்மா அவரை அனுப்பிச்சிருக்காங்க. நீ டென்ஷன் ஆற அளவுக்கு இதுல என்ன இருக்கு? போ. இருக்கு மாமா. என் சூப்பர்மேனை யாரும் வேலை சொல்ல கூடாது. இவ ஒருத்தி சம்பந்தமே இல்லாம ஏதாவது பேசிட்டு இருக்கோம், பைத்தியம் மாதிரி. விக்ரம், பாத்து வா. மித்ரா, குழந்தைக்கு என்னாச்சுமா? விக்ரம், உனக்கு இப்ப ஓகேவா? ஓகே தான் கார்த்திக் சார். மித்ரா, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனியா? டாக்டர் என்ன சொன்னாங்க? இல்லம்மா, ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டிட்டு போல. இவன் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. இவன் எதையோ பாத்துட்டு பயந்த மாதிரி இருந்தானா, ஒரு மாதிரி நடுங்கிக்கிட்டே இருந்திருக்கான். அதான் தர்கா கூட்டிட்டு போய் மந்திரிச்சு கூட்டிட்டு வந்தேன். ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடுமா? ஒன்னும் பிரச்சனை எல்லாம் இல்ல. ஓகேவா? இல்ல டாக்டர் இங்க வர சொல்லுவா? அடேங்கப்பா, விட்டா ஆஸ்பத்திரியே அனுமார் மாதிரி தூக்கிட்டு வரட்டான்னு கேப்பார் போலயே மாப்பிள்ள. இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவன் நல்லாதான் இருக்கான், நான் பாத்துக்கிறேன்.
விக்ரம் ஓகேவா? மித்ரா, நீ விக்ரம ரூமுக்கு கூட்டிட்டு போ, நான் தானியாவை பாத்துக்கிறேன். சரிங்கம்மா. வா தானே. விக்ரம் வாமா. தானியா குட்டி, லீவ் போட்டேன்னு வருத்தமா இருக்கா? குடிக்க ஏதாவது கொடுங்க. நான் பாத்துக்கிறேன். இத பாருங்க, நான் சொன்னா கண்டிப்பா நீங்க என்ன திட்டதான் செய்வீங்க. ஆனா எனக்கு இந்த குடும்பத்து மேல அக்கறை இருக்கிறதுனால நான் சொல்றேன், கொஞ்சம் கேட்டுக்கங்க. இத பாருங்க, நீங்க செய்யறது எதுவும். ஹலோ, சொல்லு மாலு. என்ன தேனு, மித்ரா அக்கா கிட்ட சத்தியம் கேட்டியா? பண்ணாங்களா இல்ல அது இதுன்னு சாக்கு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டாங்களா? இல்லடி, கரெக்டா அவங்க கிட்ட சத்தியம் வாங்க போற நேரத்துல விக்ரம்க்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லி போன் வந்த உடனே அவங்க கிளம்பி போயிட்டாங்க. சூழ்நிலை இப்ப சரியில்லை. ஆனா சரியான நேரத்துல அவங்க கிட்ட நான் சத்தியம் வாங்கியே தேர்வேன். என்ன மோடி, எப்படியாவது அவங்க கிட்ட சத்தியம் வாங்கறதுக்கு வழிய பாரு. அதுதான் உனக்கு பாதுகாப்பு. அவ்வளவுதான் தேனு சொல்லுவேன். கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோ. சரிடி. விக்ரம்க்கு இப்படி ஆனதுக்கு இவர் ஏன் இப்படி தனியா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு? விக்ரம், எழுந்துரு விக்ரம், கொஞ்சம் எழுந்துரு விக்ரம், வா. இத தொட்டு கும்பிடு. நமக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் யாரு நமக்கு ஹெல்ப் பண்றாங்களோ இல்லையோ, சாமி நமக்கு ஹெல்ப் பண்ணும். நமக்கு எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் சாமி நம்மள காப்பாத்தும் விக்ரம். எந்த சூழ்நிலையிலயும் சாமி நம்மள கைவிடாது. சரியா? பயப்படாம நிம்மதியா இருக்கணும். சரி, அம்மா இப்ப வந்துடுறேன். இந்தா குடி. இன்னும் கொஞ்சம். தேங்க்ஸ் மம்மி. ஓகேடா தங்கம். என் ஒருத்தியோட கோவத்துல என்னென்ன விஷயம்லாம் நடந்து போச்சு. கோவம் நெருப்பு மாதிரி. அது நம்மள மட்டும் இல்ல, நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும் அழிச்சிரும்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். இப்ப நான் கோவப்பட்டு விக்ரம அடிச்சதுனால அவனும் பாதிக்கப்பட்டு எனக்கும் நிம்மதி இல்லாம ஆயிடுச்சு. நான் கோவத்தை முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணணும் தான் நினைக்கிறேன். ஐயோ, சில நேரத்துல என்னையும் மீறி நான் கோவப்பட்டுறேன்னு யோசிச்சு பார்த்தா நான் கோவப்பட்டதுல அர்த்தமே இல்ல. விக்ரம் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்? அவங்க அப்பா கிட்ட தானே ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கார்டுல சைன் வாங்கினா. அவன் என்ன அதை தெரிஞ்சா பண்ணா? ஏதோ ஒரு சக்தி அவனை வினய் கிட்ட சைன் வாங்க வச்சிருக்கு. அத நினைச்சு நான் சந்தோஷப்படலனாலும் கோவப்படாம இருந்திருக்கலாம். இப்ப ஃபீல் பண்ணி என்ன பண்றது? பாவம் விக்ரம் இப்ப ரொம்ப கஷ்டப்படுறான். தானியாவ அவங்க அப்பா புகழ்ந்து பேசினதும் விக்ரம்க்கு ஏக்கம் வந்துருச்சு போல. அவனோட ஏக்கத்தை புரிஞ்சுக்கிட்ட கடவுள் தான் அவனை வினய் கிட்ட அனுப்பி வச்சிருக்காரு. பீச்சன் சுத்த முடியும். கொஞ்சம் பெரியவன் ஆயிட்டானா இதெல்லாம் அவனால பண்ண முடியுமா? இந்த வாழ்க்கையை அவன் இழந்துட மாட்டான். இதை பாரு மாப்பிள, உன் பையன் சந்தோஷமா இருக்கணும்னா இந்த மாதிரி அதிரடி முடிவு எடுக்கணும். அவன் தான் உன் பையங்கிற உண்மையை எல்லாருக்கும் சொல்லிரு. அப்பதானே உன் பொண்டாட்டி திருந்துவா. யோ
மாம்சு நீ என்ன தேவையில்லாம ட்ரிகர் போட்டுட்டு போயிட்டே இருக்க இவரு மித்ரா அதெல்லாம் தெளிவா சொல்லிட்டா அப்புறம் எப்படி என் பையன் கிட்ட போய் நான் அப்பான்னு சொல்ல முடியும் இவரு ஏதோ என் பையன் கூட பேசுறேன் பழகுறேன் அப்பப்ப என் கூட வந்து படுத்து தூங்குறான் நீ எல்லாத்தையும் முடிச்சுட்டு மொத்தமா இங்க இருந்து கிளம்பிடலான்னு பாக்குறியா? ஆமா, அதுக்காக தான் செக்யூரிட்டி யூனிஃபார்ம் போட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கேன் பாரு. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? கொஞ்சம் யோசிச்சு பாருடா. விக்ரம் ஸ்கூலுக்கு போகும்போது மத்த பிள்ளைகளோட அம்மா அப்பா ஜோடியை வந்து அவங்களை விடுவாங்க. அதை பாக்குற விக்ரமுக்கு அவனையும் தன்னோட அப்பா அம்மா ஜோடியா கொண்டு வந்து ஸ்கூல்ல விடணுங்கிற ஆசை இருக்காது, ஏக்கம் இருக்காது. டே அந்த ஏக்கம் நாளாக நாளாக மனசுக்குள்ள காயமா படிஞ்சிரும்டா. இப்பதான் கிளம்புன மாதிரி இருக்கு, அதுக்குள்ள எந்த பக்கம் போனாங்கன்னே தெரியலையே. எந்த கோயிலுக்கு வேற போறாங்கன்னு கேட்காம விட்டுட்டோம். இப்ப நம்ம என்ன பண்றது? யோசிச்சுக்கிட்டே இருந்தா வேலைக்கு ஆகாது. நம்ம ஏதாவது ஒரு ரோட்ல போக வேண்டியதான். இந்த பக்கம் போய் பார்க்கலாம். அப்பாடா, அவங்க எந்த கோயிலுக்கு போறாங்கன்னு பின்னாடியே போய் ஃபாலோ பண்ணி அவங்க சீக்ரெட் என்னன்னு கண்டுபிடிச்சிட வேண்டியதான். தேனா பின்னாடி தேன் வந்துட்டு இருக்கா. எல்லாரும் தடுத்ததுக்கு அப்புறமும் நம்மள ஃபாலோ பண்ணி கோயிலுக்கு வந்துட்டு இருக்கானா? ஏதோ திட்டத்தோட தான் வந்துட்டு இருக்கா, விடக்கூடாது. மித்ராவே இப்பதான் மனசு மாறி கோயிலுக்கு கூப்பிட்டுருக்கா. இந்த நேரத்துல இவ ஃபாலோ பண்ணி வர்றது மித்ராவுக்கு தெரிஞ்சது, அப்புறம் மொத்தமும் ஸ்பாயில் ஆயிடும். வண்டியை வேற ரூட்ல திருப்பி அவளை டைவர்ட் பண்ணிடுறா வினய். என்ன கார் திடீர்னு ஸ்பீடா போகுது? ஒருவேளை சூப்பர்மேன் நான் ஃபாலோ பண்றத பாத்துட்டாரா? பார்த்தா பாத்துட்டு போட்டும். இன்னைக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பேன். எந்த பக்கம் போனாங்கன்னே தெரியலையே. கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள காணாம போயிட்டாங்க. இப்ப எப்படி இவங்களை கண்டுபிடிக்கிறது? ஆமா, இங்க பக்கத்துல என்ன கோவில் இருக்கு? ஐயா ஐயா, சொல்லுமா. இங்க பக்கத்துல ஏதாவது கோவில் இருக்கா? இந்த 4 ரோட்லயும் 4 கோயில்கள் இருக்கு. நான் எதை சொல்றது? எல்லா சாமியும் ஒண்ணுதான். ஏதாவது ஒரு கோயில்ல போய் சாமி கும்பிடுமா, போமா. எத்தனை கோவில் இருந்தாலும் எல்லாத்துலயும்